நண்பர்களே, புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாய் திறவா பேய் வாய் திறக்க, அனுமன் பஞ்சாட்சார வித்தை அல்லது சித்தி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வாய் திறவா பேய் வாய் திறக்க, அதனோட சித்தை பற்றி நம்ம பார்ப்போம். சிலருக்கு பேய் பிடிச்சிருக்கும், ரொம்ப காலமாக சித்தப்பிரமம் பிடிச்சது மாதிரியே இருப்பாங்க. சரியாக சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. இரவில் கற்றுக்கிட்டு எங்கேனாச்சும் ஓடுவாங்க, தனக்கு தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் உள்ளவங்க பார்க்க வேண்டிய வைத்தியர்லாம் பார்த்துட்டு கடைசியாக இது என்னவோ தெரிலன்னு மந்திரவாதிக்கிட்ட வருவாங்க. இப்படிப்பட்டவங்க உங்கள்கிட்ட வரும்போது அவங்கள நீங்கள் ஆட வச்சு தான் பேச வைக்கணும். ஆனால் வாய் திறக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னாக்கா, நான் காட்டியிருக்கிற இந்த சக்கரத்தை செப்பு தக்கட்டில் எழுதி 11 நாட்கள் சுத்த விரதம் இருந்து வெற்றிலை, பாக்கு, அவல், பொரிகடலை, தேங்காய் வைத்து தூபதீபம் காட்டி ஓம் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் என்னை எதிர்த்த சண்டாள முனி பிசாசுகளை ஜாடு ஜாடு உஜாடு சிவாகா 108 உரு ஜபிக்க 11 நாட்கள் ஜபிக்க இது சித்தியாகும். இதை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ பேய் பிடிச்சவங்க உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா இந்த சக்கரத்தில் அவங்கள உட்கார வச்சு 108 உரு ஜபிக்க ஆடி வாய் திறந்து பேசுவாங்க. யார் இன்னார் மகன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. பேய் பிடிச்சிருக்கவங்களை விட்டு போகணுன்னாக்கா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா, இது செஞ்சால் நான் போகிறேன் அப்படின்னு அதையும் சொல்லுவாங்க. உடனே அவங்கள அந்த சக்கரத்தை விட்டு எழுப்பி அந்த சக்கரத்தை அழிக்காமல் ஏதாவது போட்டு மூடி வச்சிடணும். ஏதாவது ஒரு துணியோ இல்லை படுதாவோ போட்டு மூடி வச்சுட்டு 3 நாட்கள் இதே பிரகாரம் செய்தாக்க அவங்க உண்மையை பேசுகிறாங்களா இல்லை மாற்றி மாற்றி பொய் பேசுதா அந்த பேய் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 4வது நாள் அந்த பேயை ஆட வச்சு அதே சக்கரத்தில் உட்கார வச்சு ஆட வச்சு அதன் முடியை அறுத்து ஒரு கண்ணாடி குடுவையில் வச்சு அடைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு இதே சக்கரத்தை குளிசம் எழுதி பூஜையில் வைத்து அந்த பேய் பிடிச்சிருக்கவங்களுக்கு போட்டு விட்டிங்கனாக்கா அந்த முடி அறுத்ததையுமே அந்த பேய் அவங்கள விட்டு விலகிடும். இதை நீங்கள் இந்த குளிசத்தை நீங்கள் போட்டு விட்டுருணும். இந்த குடுவையை எடுத்துகிட்டு போய்ட்டு ஓடுற நீர்லேயோ இல்லை கடல் நீர்லேயோ வந்துட்டு அவங்கள ஆட்சியர்களை விட்டுற சொல்லுங்கள். அப்படி அவங்க விட போகிறவங்களுக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு மந்திரிச்சு வச்சுருக்க திருநீரை இந்த மந்திரம் உருவேற்றும் போது பூஜையில் வச்சுருப்பீங்களா அந்த திருநீரை அவங்களுக்கு கொடுத்து விடுங்க. அடுத்தது அனுமன் பஞ்சாட்சார சித்தி வித்தை, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனுமனுடைய வித்தைங்கிறது ஒரு மிகப்பெரிய வித்தைங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. அனுமனை ஒருத்தவங்க சித்தி எடுத்துட்டாங்கன்னா எல்லா வித்தையுமே செய்யலாம். அஷ்டகர்ம வேலையை செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சித்தி தான் அது. இதை முன்னோர்கள், மிகப்பெரிய மாந்திரிகர்கள், முன்னாடி உள்ள மாந்திரிகவாதிகள்லாம் அனுமன் சித்தை வச்சு தான் பல வேலைகளை செஞ்சுருக்காங்க. இந்த அனுமன் சித்தால் முடியாத விஷயங்களே கிடையாது. அதை தெளிவாக செஞ்சு பார்த்துருக்கவங்களுக்கு, செய்கிறவங்கள கண்ணால் பார்த்தவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். இப்போ அதுக்கான மூல மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் அனுமானே, இடம் வந்து குதித்து கொண்டு வலம் வந்து குதித்து கொண்டு அடித்துள்ளி முடித்துள்ளி மூலாதாரம் துள்ளி துள்ளி எழுந்து நிற்க சுவாகா 108 உரு. திரும்ப சொல்கிறேங்க. ஓம் அனுமானே, இடம் வந்து குதித்து கொண்டு வலம் வந்து குதித்து கொண்டு அடித்துள்ளி முடித்துள்ளி மூலாதாரம் துள்ளி துள்ளி எழுந்து நிற்க சுவாகா 108 உரு. இதை நீங்கள் சித்தி செய்யும் பொழுது என்ன பண்ணோன்னா, தனியாக ஒரு இடத்த நீங்கள் தேர்வு செஞ்சீங்க, சீதாராமரோட படம் வச்சிங்க, அனுமன் படம் வச்சிங்க, மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சு பூசு விட்டீங்க. விநாயகர் பூஜை முதல்ல செய்யணும், அடுத்தது குலதெய்வ பூஜை, அடுத்தது ராமர் பூஜை, பிறகு அனுமன் பூஜை செஞ்சுட்டு தான் நீங்கள் உபாசனையை தொடங்கணும். இந்த எந்திரத்தை வீடியோவில் காமிச்சிருக்க அந்த எந்திரத்தை செப்பு தகட்டில் எழுதிங்க. எந்திரத்துக்கு பொட்டு பூசூட்டி வாசனை திரவியங்கள் பூசி பூஜையில் வைத்து நெய்வேத்தியம் பால், இளநீர், தேங்காய், ஊதுவத்தி வச்சு நீர்மோர், பானகம், வாழைப்பழம், கமலாப்பழம், பலாப்பழம், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், கல்கண்டு, ஜீனி, சர்க்கரை, இதை எல்லாத்தையுமே நீங்கள் வைக்கணும். முதலிய வஸ்துக்களை வைத்து இந்த எந்திரத்தை நீங்கள் உருவேற்றணும், கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 108 உரு விகிதம் 21 நாட்கள் நீங்கள் கொடுத்து ஜெபிக்க இது சித்தியாகும். இது சித்தி அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பல வேலைகளை நீங்கள் செய்யலாம். சில பேர் போட்டி போடுவாங்க. இந்த அனுமன் சித்தை வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல உள்ள பொருளை எனக்கு வர வைங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட அந்த பொருளுக்கான படியை கட்ட சொல்லிவிட்டு ஒரு கூடையை போட்டு கவுத்துட்டு, இப்போ அனுமனை அடித்து நீங்கள் சித்தி வேலை செய்யும் போது எந்த பொருளை கேட்டாங்களோ அந்த கடைக்கு உள்ள பொருள் அந்த கூடையில் இருக்கும். இந்த பணம் அங்கே போய் சேர்ந்துடும். இது அனுமனுடைய சித்து.
பல பொருட்களை வர வைக்கலாம், குறி சொல்லலாம், என்ன இடத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுதுங்கிறத முக்காலமும் உணர்ந்து குறி சொல்ல முடியும். நீங்கள் பில்லி சூன்யம் ஏவலை நீங்கள் எடுக்கலாம், எதிரியை நீங்கள் அழிக்கலாம், கடல் தாண்டி உள்ள பொருட்களை நீங்கள் வர வைக்கலாம், வேப்பலையை கற்கண்டாக மாற்றலாம் அல்லது ஜீனியாக மாற்றலாம். இது போல் பல சித்து வேலைகள்லாம் அனுமன் சித்தை வச்சு நீங்கள் பண்ண முடியும். இதை பண்ணி இருக்கவங்கள நாங்கள் பார்த்துருக்குறோம். இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான சித்து வேலைங்க. அனுமன் உபாசனை சித்துங்கிறது சாதாரணம் கிடையாது. இதுக்கு பேர் பஞ்சாட்சர சித்துன்னு சொல்லுவாங்க, சித்து வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அனுமனை வச்சு செய்யக்கூடியது தான் இது. இது முனிவர்கள் வந்துட்டு நமக்கு விட்டுட்டு போன ஒரு அற்புதமான கலை இது அனுமன் சித்து. இதை செஞ்சு கண்டிப்பாக பயன்பெறுங்க. அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ எது இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் நீங்கள் கேட்கலாம், அதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். இந்த சித்தை நீங்கள் சித்தி செய்து பயன்பெறணுன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். பொதுவாக மாந்திரிகத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இதுதான் நான் தொடர்ச்சியான எல்லா காணொலியும் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. உண்மையான மாந்திரிகராக நீங்கள் உருவாகிறதுக்கு இந்த உபாசன முறைகளை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் உண்மையான மாந்திரிகராக ஆக முடியும். சும்மா வந்துட்டு தாந்திரிக வேலைகளை வச்சுக்கிட்டு மாந்திரிகவாதின்னு சொல்கிறது அதெல்லாம் பொய்யான வேலை. அப்படிப்பட்டவங்களை நம்பாதீங்க. உபாசனை செய்திங்கன்னா கண்டிப்பாக சித்தாகும். இந்த சித்தை அடைஞ்சு பயன்பெறுங்க என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.